ஹலோ மக்களே! கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் ஒரு வழியா அந்த டாக்டர கூட்டிட்டு வராங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இவங்களுக்கு நெறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால உடனடியா இவங்களுக்கு ஒரு பிளட் தேவை அப்படின்னு சொல்லவும், இது பயங்கரமான ரேரான பிளட். அதனால ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி ஒரு பக்கம், ரோகிணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்க்குறாங்க. பிளட் கிடைச்ச மாதிரியே இல்ல. கடைசியில நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் மூலமா அந்த பிளட் கிடைக்குது. அதே சமயத்துல மாரிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட தான் இந்த பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லவும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் எப்படியாவது இந்த ரேவதிய காப்பாத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சிவனாண்டி சாமுண்டேஸ்வரி எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பிளட் கொடுக்கறதுக்கு தயாரான அந்த மாரி கிட்ட போய், நான் தான் கார்த்தி, நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு சொல்லிட்டு மாரியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி திருப்பி வந்து பார்க்கும்போது மாரி அந்த இடத்துல இல்ல. எங்கே தான் இவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் எடுத்த மாதிரி இல்லை. ஒரு வழியாக சிவனாண்டி கிட்ட மாறி மாட்டிட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ரேவதிக்காண்டி கார்த்தி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு ஒரு வழியாக நம்ம ரேவதியை காப்பாற்றிடுவாங்களா? அதே சமயத்தில் தன்னோட காதலை வெளிப்படுத்துவாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியை ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. இவ்வளோ நேரம் எல்லார்கிட்டையும் கேட்ட பிறகும் எந்த விஷயமும் நல்லதாக நடக்கலை. யாருக்குமே இந்த பிளட் குரூப் இருந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. ராஜராஜன், ரோகிணி, சாமுண்டேஸ்வரி அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்கவும் அவங்களுக்கு பிளட் குரூப் கிடைச்ச மாதிரி இல்லை. நம்ம கார்த்தியும் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததா, பிளட் குரூப் கிடைச்சதா அப்படின்னு சொல்லவும் யாருக்குமே நல்ல பதில் வந்த மாதிரி இல்லை. கரெக்டாக நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க என்னடானா இவங்க தான் சரியான முருகன் பத்தே, அதனால இவங்க கையினால ஒரு பிரசாதத்தை நம்ம ரேவதிக்கு மேலே வச்சாங்கன்னா கண்டிப்பாக ரேவதி பழச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவும் அது எப்படி இவங்களை உள்ள விடுவாங்க யாருன்னே தெரியாது. இவங்களையெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் விட முடியாதுன்னு சொல்லவும் ராஜராஜனும் எதுக்கு நீ தடுக்கிற, கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதனால இவங்க திருநீர் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரேவதி படைச்சிடுவான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடுறாங்க. அந்த சாமியாரும் வந்து நம்ம ரேவதிக்கு திருநீர் வச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி வருது. என்னோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு பிளட் டோனர் கிடச்சிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ரேவதி பிழைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்படியே கார்த்தியும் எங்கே அவங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ரோகிணியும் அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னா நம்ம மாரின்னு ஒருத்தங்க புதுசாக வராங்க. மாரிங்கிறவங்க நம்ம ரேவதிக்கு பிளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. நீங்கள் என்னோட ஒய்ஃபுக்கு பிளட் தரேன்னு சொன்னதுக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லவும் மாரியும் இது இன்னொரு பொண்ணு உயிர் சம்மந்தப்பட்டது, அதனால் அதில் ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிடுறாங்க. மாரியும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரோன்னு விசாரிக்கவும் கார்த்தியும் இல்லை நானே அங்கே வரேன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துக்கே போகிறாங்க. நம்மக்கிட்ட குறைவான டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ரேவதியை காப்பாற்றிடணும், அதுக்கு அந்த மாரியை கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திராவுக்கும் பயங்கரமாக பதட்டம் ஆகிடுது. என்னடா இந்த பிளட் கிடைக்காது, அதே சமயத்தில் மாயா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டா, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் ரேவதியோட உயிர் பிரிஞ்சிரும்னு நினச்சா இங்கே எல்லாமே மாறி நடக்குதே, கண்டிப்பாக இந்த பிளட் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. சரி இந்த சாமுண்டேஸ்வரி அக்காவை சும்மா விடக்கூடாது, அவளை பழி வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த ரேவதி உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினச்ச சந்திராவும் அப்படியே சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சிவனாண்டியன் சந்திரா கிட்ட வந்து சந்திரா அங்கே நிலவரெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கவும் சந்திராவும் சொல்கிறாங்க, என்னடா இது, இவ எப்படியும் உயிரோட இருக்க மாட்டான்னு பார்த்தா பிளட் கிடச்சிரும் போல இருக்குது. இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்தவங்களும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிளட் இவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு, அதனால் ரொம்பவே ரேரான பிளட் குரூப், அதனால் இது கிடைக்கிறது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு பொண்ணு ரேவதிக்கு பிளட் கொடுக்க சம்மதிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சிவனாண்டி என்ன சொல்கிற சந்திரா, சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும்னு பார்த்தா இங்கே மாறி இருக்கு போல், இப்போ என்ன பண்ணுறதுன்னு விசாரிக்கவும் சந்திராவை சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, மாரிங்கிற ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவளை கொஞ்ச நேரம் நீங்கள் எதுலையாவது அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ரேவதிக்கு அந்த பிளட் கிடைக்காது, அதுக்கப்புறமா நம்ம திட்டம் எல்லாமே பழிச்சிடும். ஏற்கனவே நம்ம எவ்வளவோ பிளான் போட்டோம், எல்லாமே சொதப்பிட்டு வீடும் நம்ம கைக்கு வந்துடும்னு எவ்வளவோ நினச்ச பிறவும் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து சொதப்பிட்டான். இந்த வாட்டி எதுவுமே தப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரா சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டிகிட்ட அதே மாதிரி கார்த்தி இப்போ ஃபாஸ்ட்டாக போய் மாரியை தான் கூட்டிகிட்டு வர போயிருக்கான், அதுக்கு முன்னாடி மாரியோட வீட்டுக்கு நீங்களே போய் கார்த்தின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தியும், மயில் வாகனமும் செம பதட்டமா இருக்காங்க. மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட வந்து, "சகல நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ரேவதிக்கு இந்த பிளட் கிடைச்சிரும். அதனால நம்ம அதுக்கான வேலைகள பார்க்கலான்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. கார்த்தியும் எப்படியாவது ரேவதிய காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு முழு முயற்சி செய்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவனாண்டியும் முத்துவேல்ட்ட சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்த மாதிரி மாறி வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க சிவனாண்டிய பார்த்தோன்னே நம்ம மாறி குழம்பி போயிடுறாங்க. இது யாருன்னு விசாரிக்கவும், சிவனாண்டியும் நான் தான் கார்த்தி. நான் உங்கள்ட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன்ல ஏற்கனவே பிளட் விஷயமா. என்னோட ஒய்ஃப்க்கு நீங்க பிளட் குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்கள கூட்டிட்டு போற வந்திருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம மாரியும், சரிங்க நல்ல விஷயம் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவனாண்டி என்னோட ஒய்ஃப்க்கு நீங்க உயிர் பிழைக்க வச்சீங்கன்னா, அதுவே பெரிய சந்தோஷம். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி மாரிய கூட்டிட்டு போயிடுறாங்க. மாரியும் அது கார்த்தி தான் நம்பி பின்னாடியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது மாரிய காணல. எங்கடா இந்த மாரி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. என்னதான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் கிடைக்கல. நம்ம மயில் வாகனமா என்ன சகல எல்லாம் நல்லபடியா தானே நடந்துட்டு இருந்து, இப்ப என்ன ஒரு புது குழப்பமா இருக்கு. என்னாச்சு ஃபோன் கிடைக்கலையா? என்ன விஷயம்? அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கார்த்திக் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன். அப்ப பிளட் டொனேட் பண்றேன்னு தான் சொன்னாங்க. இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு எனக்கும் புரியல. இதுல ஏதாவது சந்திரகலா அத்தையோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நம்ம மயில் வாகனம் சந்தேகப்படுறாங்க. கார்த்தியும் ஆமா இதுல சின்னத்தோட வேலை இருக்கலாம். இப்ப என்ன பண்றது? குறைவான டைம் தான் இருக்கு. ஏற்கனவே நெறைய நேரம் ஆயாச்சு. இவ்ளோ நேரம் ஆன பிறகும் நம்ம ரேவதிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் குடுக்கல. கண்டிப்பா இந்த பிளட் டோனர கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் ரேவதிய காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு, கார்த்தியும் ரொம்பவே வேகமா அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. சரி மாறி எங்க தான் போயிருப்பா? எப்படி இருந்தாலும் அந்த சிவனாண்டி தான் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சிவனாண்டிய தேடி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜன், சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பயங்கர பதட்டமா இருக்காங்க. என்னாச்சு இவ்ளோ நேரம் ஆகியும் மாப்பிள்ளைய காணலையேன்னு சொல்லிட்டு ராஜராஜன் யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்களும் என்னாச்சு ஏதாவது பிளட் சம்மந்தமா கிடைச்சுதா? யாராவது டோனர் கிடைச்சாங்களா? அப்படிங்கன்னு விசாரிக்கிறாங்க. என்னதான் கேட்டாலும் நம்ம ராஜராஜனும் எதுவுமே சொல்லாம என்ன பண்றதுன்னு புரியாம என்னோட மாப்பிள்ளை இப்பதான் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்கள வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ரேவதியோட கண்டிஷனும் போக போக கிரிட்டிக்கல் ஆயிட்டே இருக்கு. அது ஸ்பெஷலிஸ்ட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் மயில்வானமும் எப்படியாவது சிவனாண்டியும் மாரியும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. சந்திரா மனசுக்குள்ள நீங்க எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் அந்த மாரி கரெக்டான டைமுக்குள்ள வரப்போறதும் இல்ல, ரேவதிய காப்பாத்த போறதும் இல்லன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் பயங்கரமா பதட்டமா ஆயிறாங்க. பாட்டியும் ராஜராஜன் கிட்ட என்னப்பா ஆச்சு ரேவதிக்கு பிளட் டொனேட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ராஜராஜனும் பாட்டி கிட்ட வந்து மாப்பிள்ளைகளும் அதுக்காண்டி தான் போனாங்க. கண்டிப்பாக அந்த மாறிங்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி எல்லா தடங்களையும் தாண்டி அந்த மாறி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம ரேவதிக்கு பிளட் டொனேட் பண்ண வச்சு அப்படியே ரேவதியை கரெக்டான டைமில் காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம்.